வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சால்ட் ஃப்ரைடு பிஸ்கெட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கப் போல் மைதா எடுத்திருக்கேன். கீ வந்து 1 டீஸ்பூன் போல் நெய் எடுத்திருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சு 1 கப் மைதாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மைதாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் வந்து பிணைஞ்சி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிறகு நல்லா ரெஸ்ட் கொடுக்கலாம். நம்ம மாவுக்கு 10 மினிட்ஸ் பிறகு நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ரெஸ்ட்டில் இருந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியில் வச்சு நம்ம நல்லா பருப்பு எடுத்துடலாம். மாவை எடுத்த மாவை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டேன். இதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவை வந்து நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் திக்காக மாவை விரிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப தின்னாக வேணாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். மாவு பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து இதை நம்ம ஷேப் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இது போல் ஒரு பாட்டிலோட கேப் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ரவுண்டாக ஷேப் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா வந்து இது சென்டரில் நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் நைஃபை வச்சுட்டு. ஸோ பாருங்கள், ஈக்குவல் ஆஃபாக பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த ஷேப் வரும். இது எல்லாமே நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த பிஸ்கட் பீட்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுத்தோம். ஸோ எல்லா பிஸ்கெட்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். மிதமான தீயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பிஸ்கெட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிடலாம். இந்த பேட்ச் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான இந்த சால்ட் பிஸ்கெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த பிஸ்கெட்டுக்கு மேலே இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டை கூத்துறதுக்காக நான் வந்து இன்றைக்கி சாட் மசாலாவை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். வேணால் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த சுவையான இந்த சால்ட் பிஸ்கெட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.